நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கலை. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். நான் உறுப்பினர் ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். ரெண்டு விஷயம். இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலில் 10 வருஷத்துக்கு முன்னால் 1500 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்றைக்கி 4000 ஆக்க முடியாது, இன்றைக்கி தான் அதை செய்யணும். ரெண்டாவது, அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்போ போய் நீங்கள் விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்றி சந்தோஷமானு கேட்டால், இப்போவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவாக தான் இருக்குது, இன்னும் கூடுதலாக கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயை விட அங்கே 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போது 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடியிருக்கிறது. இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் விற்றாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்போவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சு அந்த நெல் நனைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில்தான் விவசாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்து நீங்கள் விவசாயிகிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியாக இருக்குது, எங்களுக்கு இனிமேல் விவசாயம் லாபமாக இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம். இருக்கவே இருக்காதாக அப்பப்போ தேவையாக இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ரெண்டும் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல் எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலைத்துறையை பிரித்து அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில கட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்குண்டான போதிய நிதியை ஒதுக்கி மேலும் அந்த திட்டத்தை நிறைவு செய்து கடைசி வரை அந்த கால்வாய் எங்கு முடிகிறதோ அதுவரை அதை முடிப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதியில், ஒரே நிமிஷம் தான், 3 தான். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் பயன்பெறும் வகையில் புதிதாக கால்வாய் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு மேலும் 11 ஏரிகளை சாத்தனூர் அணை பாசன ஆயக்கட்டில் இணைத்து பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் நீராதாரம் மேம்பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகை ஏற்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டேப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps can be implemented only when the fund, the நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரோயிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம்.
அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாதத்தில் கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க. அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடைநூல் சட்டமன்ற உறுப்பினர் நிறையா கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக பொறுப்பு பெஞ்ச் என்ற முறையில் நிறையா சொன்னாங்க. அந்த தென்காசி மாவட்டன்றது மாவட்டமாக பிரித்து 7 ஆண்டுகள் ஆகுது. 7 ஆண்டுகளில் 7 மாவட்ட ஆட்சியர்கள் அதில் மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால தான் நிறையா பிரச்சனைகள் அந்த மாவட்டங்கள் இருக்குது. முக்கியமாக அவங்க கேட்டது மாவட்ட ஆட்சி அலுவலகம் ஈசி வாங்காமையே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்வரான்மெண்டல் கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் பில்டிங்கள், முக்கியமாக கடந்த ஆட்சி காலத்தில் 20 பில்டிங் கிட்ட கவர்மெண்ட் பில்டிங்களை என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமல் நிறையா கட்டியிருக்காங்க. முக்கியமாக ஹக்கா இடத்துல நிறையா பேர் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த நிறையா பெர்மிஷன் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உள்ள தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதனால் இது நம்ம சிஆர்டிஎனில் பரிசீலனையில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் அரசு சார்ந்த எல்லா கட்டிடங்களுக்கும் சியாவில் எங்களோட அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா கட்டிடங்களுக்கும் அனுமதி வழங்க பெறுன்றதை இந்த வாயில கூறுகிறேன். தேங்க்யூ. அரசின் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்தல். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டம் முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகியவற்றில் திருத்தங்கள் இல்லை. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகிய சட்டம் முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்டம் முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.